அதாவது நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, எப்படியாவது அண்ணா, பெரியார், இந்த திராவிடம், சமூக நீதி, இடஒதுக்கீடு இது அழிந்து விடாதா அப்படிங்கிற ஒரு கூட்டம் இந்த மாற்றத்தை விரும்புறாங்க. அவங்க விஜய ஆதரிக்கிறாங்களோ இல்லையோ, திராவிட சகாப்தம் முடியுது, 2 திமுகவும் அழியணும் அப்படின்னு இத்தனை ஆண்டு காலம் துடித்துக் கொண்டிருந்தவர்கள். தாவேக்காக்கு ஆதரவா பேசுறதுல கணிசமானவர்கள் வலதுசாரி. அவங்க இதுக்கு முன்னாடி பாஜகவை ஆதரிச்சு பேசியிருப்பாங்க. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ஓபன் மைண்டடா விட்டுறேன், நான் பேர் சொல்ல விரும்பல. பாஜகவை நேற்று வரை ஆதரித்தவர்கள் அனைவரும் இன்னைக்கு விஜய் ஆதரிக்கிறாங்க. காரணம், அவங்க விஜய் மீது உள்ள பாசம் கிடையாது. திராவிடம் அழியுது, பெரியார் அழியுது, இந்த பிற்படுத்தப்பட்டவர், ஒடுக்கப்பட்டவருக்கான உரிய பிரதியுத்தம் கொடுத்த இந்த அமைப்பு சரியுதுங்கிற அந்த ஒரு கூட்டம் இருக்கு. இது நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். 67 நடந்தது, இப்ப நடந்தது தயவு செய்து ஒற்றுப்படுத்தாரு. 67 நிகழ்ந்தது ஒரு மிகப்பெரிய ஐடியாலஜிக்கல் டிரான்ஸ்பர். தேசியமா மாநில உணர்வாங்கிறப்ப மாநில உணர்வுங்கிற ஒரு கான்செப்ட் வந்தது தமிழ்நாட்டில் 67. அது வரையும் காங்கிரஸ் மட்டும்தான் உங்களுக்கு பிரஜா சோசியலிஸ்ட், ஜனசங்கம் ஃபுல்லா ஒண்ணு மதவாதம், தேசியவாதம், இந்தியம், தேசபக்தி. மாநில உணர்வுன்னு பேசினாலே பிரிவினவாதி. பெரியார் பிரிவினைவாதி, அண்ணா பிரிவினைவாதி. இவங்க எல்லாம் தனிநாடு கேட்கிறவங்க அழிஞ்சு போகணும். இப்படிதான் காங்கிரஸ் சொன்னாங்க. எல்லா தேசிய சிந்தனை கொண்டாங்க. அதை உடைச்சிட்டு, ஆமாண்டா எங்க மாநிலத்தின் பேர்லயே தமிழ்நாடுன்னு இருக்குண்டா. மாநிலம் தானே, தமிழ்நாடு தான். சிலப்பதிகாரத்துல இருந்து வரலாறு. இந்தியா 50 வருஷம், தமிழ்நாடு 5000 வருஷம். இப்படி எல்லாம் அண்ணா சட்டசபையில பேசினாரு. இன்னைக்கு இப்படி பேசினா பாஜக பிரிவினவாதிகள். இதெல்லாம் சட்டசபையில பேசுங்க அண்ணா. அன்னைக்கு அமைந்த அமைச்சரவையில இருந்த அமைச்சர்கள் ஒவ்வொருத்தரும் 10 பத்திரிகை நடத்தினாங்க. நாவலர் நெடுஞ்செழியன், பேராசிரியர் அன்பழகன், கலைஞர் கருணாநிதி, அறிஞர் அண்ணா, அமைச்சர்கள் 10 பத்திரிகை சொந்தமா நடத்தினாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அப்படியா? அதை இதை நீங்க ஒப்பிடக்கூடாது. அன்றைக்கு நடந்தது கருத்தியல் ரீதியா மாற்றத்தை மாத்தினாங்க. நீங்க அதனால பொதுவா இல்ல, எல்லாரும் பதிவு செய்யறாங்க. 67 நடந்த மாதிரி இளைஞர்கள் அது நடத்தின மாற்றம் ஆரோக்கியமானது அப்படி கிடையாது. ஏன்னா ஐடியாலஜி வேற, சென்டிமெண்ட் வேற, எமோஷனல் வேற, ஒரு சம்பவத்தின் அடிப்படையில் உருவாகிறது வேற. எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்க கூடாது.